இல்லாமலும் வைத்திருப்பேன் பிறருக்கும் இதை பற்றி தெரியப்படுத்தி ஊக்கமளிப்பேன் நம் சென்னையை சுத்தமாக வைத்திருக்க நான் முன்னுதாரணமாக இருப்பேன் ஒன்றாக இணைந்து சுத்தமான பசுமையான சென்னையை அமைப்போம் நன்றி. இந்த திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. கடந்த மாதம் கூட ஒரு 2 மாதத்துக்கு முன் நம்ம திருவான்மியூர் பீச்ல லிவ் கிரீன் லவ் ப்ளூ என்ற தலைப்புல தொடர்ந்து கான்சர்ட்லாம் நடத்தி நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பார்க்ல எல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு மியூசிக்கோட நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணா டக்குன்னு ரீச் ஆகுன்ற வகையில ஒவ்வொரு பூங்காலையும் நம்ம சுற்றுச்சூழலை பராமரிக்கிறது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தோம். இன்றைக்கு இங்க கிட்டத்தட்ட 2000-3000 கிட்ட மாணவர்கள் கலந்திருக்கிறாங்க. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ப்ளூ பிளாக் பீச் அப்படின்ற தலைப்புல நம்ம தமிழக அரசினால ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதிகள் பசுமையாக வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து இந்த லூப் ரோட் சாலையிலலாம் மரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக ஆணையர் அவர்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தாங்க, இது நம்ம ஓனர்ஷிப் எடுத்துக்கணும், இது எங்களோட கடற்கரை, நாங்க வாழ்ற சென்னை, நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே அதை பொறுப்பெடுத்துக்கணும். மாநகராட்சி சார்பாக தூய்மை பணிகள் மேற்கொள்றோம். இருந்தாலும் குப்பைகளை குப்பை தொட்டியில போடுமாறு ஒவ்வொரு முறையும் நம்ம அறிவுறுத்துறோம். கடற்கரை நம்ம சென்னையில தான் இருக்கிறதே நீளமான கடற்கரை. இந்த அளவுக்கு